உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் குபேர நிதி யோகத்தை பற்றிய விளக்கங்களை காண்போம். இந்த குபேர நிதி யோகம் என்பது என்ன? சுபகிரகங்களான வியாழன், புதன், சுக்கிரன் ஆகியன ஒரு பாவகத்தில் இணைந்திருப்பதும், புதன், சுக்கிரன், வியாழன் ஒவ்வொன்றும் பார்வையால் ஒன்றையொன்று தொடர்பு கொள்வது குபேர நிதி யோகம் எனப்படுகிறது. இதில் ஏதேனும் 2 கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்று அமைவது அபரிமிதமான யோகத்தை ஏற்படுத்தும். உதாரணத்திற்கு, புதனும் சுக்கிரனும் இணைந்து குருவின் பார்வையில் இருந்தாலும், குருவின் பார்வையான 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை ஆகியன புதன் மற்றும் சுக்கிரனுக்கு ஏற்படுமாயின் அதுவும் குபேர நிதி யோகம் என்று சொல்லப்படுகிறது. 3 கிரகங்கள் இணைந்து 2 விதமான யோகங்களை தருகிறது என்றால் அது ஆச்சரியமான அமைப்பாக உள்ளது. ஆம், சரஸ்வதி யோகமும் குபேர நிதி யோகமும் கிட்டத்தட்ட ஒரே அமைப்பாக உள்ளது என்பதாகும். இந்த குபேர நிதி யோகத்தின் சிறப்புகள் என்ன? அதாவது, நிதி என்பது பொன், பொருள் போன்ற பொக்கிஷம். குபேர நிதி யோகம் கலைகளின் பொக்கிஷமாகும். 6ஆம் பாவகத்தில் இந்த அமைப்புகள் ஏற்படுமாயின் எதிரிகள் அதிகம் இருக்க மாட்டார்கள். சுபகிரகங்கள் இணைந்து எந்த பாவகத்தை தொடர்பு கொண்டுள்ளதோ அந்த பாவகங்கள் தொடர்பான விஷயங்கள் நன்மை பயக்கும். இவர்களுக்கு வாழ்வில் பொருளாதார மேம்பாடு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கும் நபர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் படிப்பில் ஈர்ப்பும் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் ஞானமும் ஏற்படும். புதனும் வியாழனும் இணைவதும் சிறப்பானதாகும். அதுபோலவே வியாழனும் சுக்கிரனும் சிறப்பான அமைப்பாகும். மேலும் புதனும் சுக்கிரனும் இருப்பது இன்னும் சிறப்பான அமைப்பை கொடுக்கும். இதனை லட்சுமி நாராயண யோகம் என்றும் சரஸ்வதி யோகம் என்றும் அழைப்பார்கள். இந்த குபேர நிதி யோகத்தின் பலன்கள்: எந்த ஒரு விஷயத்தையுமே இவர்கள் சிறப்பாக மாற்றக்கூடிய சிந்தனையை இந்த யோகம் செய்யும். இதற்கான பரிகாரங்கள் என்ன? இந்த யோகம் உள்ளவர்கள் லட்சுமி நாராயணரை புதன், வியாழன், வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுவது சிறப்பை தரும். புத்தகங்கள் வாங்கி படிப்பவர்களுக்கு உதவி செய்யலாம். உடைகள் வாங்கி தானம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.